அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமரப் போகிறாருங்க. ராசிக்கு சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கலஸ்திர ஸ்தானத்தின் அதிபதியாகவும் அதே சமயம் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைவதால் செவ்வாய் பயிற்சி காரணமாக சுமார் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது, அதிலும் குறிப்பாக எதிர்பார்ப்பது என்ன, எச்சரிப்பது என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் சாதகமாக வலம் வரும்போது எடுத்தோம் கவுத்தோம் என்று விரைவாக சில பணிகளை செய்து முடித்தாலும் அதன் மூலமாகவும் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தில் மிக வலுவாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சப்தமாதிபதியும் மோட்சக்காரகனுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நுழைந்திருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது பதியக்கூடிய வேளையில் குரு சுக்கிர மங்களயோகமும் குரு மங்களயோகமும் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகுவுடன் இணைந்திருக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பது நிச்சயமாக மிக சிறப்பாக கைகூடுவதோ எச்சரிப்பது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். ஆனால் பெரிய அளவிலான சிக்கல் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் இல்லை. ஏனென்றால் இதை தொடர்ந்து லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்த போகின்றன. எனவே எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்பது மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. மனதிற்கு அமைதி பிறக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுவதோடு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதுவரை புதிய ஒப்பந்தங்கள் வராத சூழலில் தற்போது செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய வேளையில் ராகுவுடன் இணைந்து முழுமையாக அடுத்த ஒரு மண்டல காலத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே இரு தொழில் செய்வதற்கான யோகம் கிடைப்பதோடு குடும்பத்தில் பலருக்கு இந்த தருணத்தில் சிறப்பான நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு வருமான பற்றாக்குறை முற்றிலுமாக விலகி தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குருவின் சுப பார்வையும் செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மண்டல காலத்திற்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப முன்னேற்றத்திற்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்கும். ராகுவுடன் செவ்வாய் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதை காட்டிலும் வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. வருமான உயர்வால் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு இந்த தருணத்தில் சிறிது சேமிக்கவும் முடியும் என்பதை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாய் திட்டவட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக அமையும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. மனதில் அமைதி இல்லாமல் பல காரியங்களையும் சிக்கல்களையும் அதீதமாக சிரமத்தாடு சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக அமைவதோடு திருமண முயற்சிகள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக கைகூடும். குடும்பத்தில் சுப செலவுகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைப்பதை விட மங்களகரமான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. சிலருக்கு வெளியூர் பயணம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது.
போகிறது. எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் இனி எதிர்பார்ப்பது எச்சரிக்கதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய வேலை சுமை இந்த தருணத்தில் குறையும். பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் என அனைத்தும் சிறப்பாக இந்த வேளையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பலருக்கு வெளிநாட்டு சென்று வரக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. தற்காலிக பணி நிரந்தரமாக கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு சில புதிய சலுகைகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக எடுத்த காரியங்கள் அனைத்தையும் புதிய மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக செவ்வாய் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அனுகூலமாக இந்த தருணத்தில் புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல், புதிய முதலீடுகளை துணிந்து பல விஷயங்களில் சிறப்பாக மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தையும் செவ்வாய் மட்டுமல்ல சனியும் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை விட பல சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிப்பதோடு விற்பனையும் அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான லாபம் நிறைவாக கைகூடும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பல மடங்கு உயரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பல பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. பல வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட உங்களது தனித்திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு நல்ல வருமானம், புகழ், செல்வம் என அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தில் செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதை தொடர்ந்து லாபத்திலும் அமர்வதால் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட அனுகூலமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதோடு பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் சிறப்பான மாற்றம் உண்டு. அதேபோன்று பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலும் சிறப்பான மாற்றம் கல்வியில் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய விளைநிலங்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்பவையாக உறுதியாகவே கைகூடும்.